வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை. கதை எண் 69, பாகம் 3, நின்று கொன்ற தெய்வம். கதை படைப்பு மற்றும் சொல்பவர் எஸ். தண்டபாணி, பொள்ளாச்சி. விடிந்தது. சிதம்பரத்தின் அறை திறக்கப்படவில்லை. பெட் காஃபி ஆர்டருக்காக வந்த ரூம் பாய் கதவை தட்டி தட்டி பார்த்தான். எந்தவித சத்தமும் இல்லை. அசந்து தூங்குகிறார் போலும் என்று எண்ணிய அவன் அங்கிருந்து சென்றுவிட்டு மீண்டும் திரும்பும்போது காலை மணி 9:30. அப்போதும் சிதம்பரம் எழவில்லை. மீண்டும் 1 மணி நேரம் கழித்து வந்த ரூம்பாய் கொஞ்சம் பலமாகவே அறையின் கதவை தட்டினான். மீண்டும் எவ்வித சத்தமும் இல்லாத நிலையில் அவனுக்கு ஒருவித அச்சமும் சந்தேகமும் எழுந்தன. இறுதியாக ஒரு முறை பலமாக கதவை தட்டினான். அப்பாடா, உள்ளிருந்து இதோ வந்தேன் என்ற குரல் கேட்டது. இரவு முழுவதும் தூங்காததால் சிதம்பரத்திற்கு நிலக்கரி அடுப்பின் தணல் போல் கண் எரிந்தது. கதவை மட்டும் தட்டும் சத்தம் மீண்டும் கேட்டது. கனவில் வந்தது போல் போலீஸோ? அவனுக்கு பயத்தில் வியர்த்து கொட்டியது. மிகுந்த தயக்கத்துடன் அவன் எழுந்து கதவை திறந்தான். எதிரில் ரூம் பாய். முதல்ல ஒரு டீ வாங்கிட்டு வாப்பா சொல்லிவிட்டு கதவை படாரென்று சாத்தினான். சற்று நேரத்தில் வந்த டீயை அருந்திவிட்டு காலை கடன்களை முடித்துவிட்டு கட்டிலில் அமர்ந்தான். ரூம் பாயை 1 மணி நேரம் கழித்து வருமாறு ஏற்கனவே சொல்லிவிட்டான். எனவே இனி இப்போதைக்கு அவனுடைய தொல்லை இல்லை. சூட்கேஸை உடனே திறந்து பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை கட்டு மீறியது. மானசீகமாக அவன் தனது மனசை லேசாக ஒரு தட்டு தட்டி அடக்கினான். பொறுமை பொறுமை என்று சொல்லிக்கொண்டான். கட்டிலை விட்டு எழுந்து அரைக்கதவை நன்றாக பூட்டப்பட்டுள்ளதா என்று பார்த்து கொண்டான். ஒரு காகித துண்டை எடுத்து அதை சுருட்டி சாவி துவாரத்தில் வைத்து அடைத்தான். சுவாவி துவாரத்தின் வழியாக யாரும் இனி பார்க்கக்கூட முடியாது என்ற நிம்மதி ஏற்பட்டது. ரூமை ஒரு முறை சுற்றி பார்த்தான். ஜன்னலே இல்லை, அதனால் தொல்லையும் இல்லை. மெதுவாக கட்டிலின் கீழே குழிந்து அந்த சூட்கேஸை வெளியே இழுத்தான். அதை கட்டிலின் மீது வைத்து பரிசோதித்தான். சூட்கேஸ் பூட்டப்பட்டிருந்தது. அது அவனுக்கு ஜூபி. பாத்ரூம் சென்று ஆராய்ந்தான். அந்த அறையில் எப்போதோ தங்கியிருந்த ஒரு பெண்ணின் தலையில் இருந்த ஒரு ஹேர்பின் அங்கே சோப் ஸ்டாண்டில் கிடந்தது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அதை கையில் எடுத்து ஒரு சிரிப்புடன் சூட்கேஸுடன் சிறு ஊடல் சூட்கேஸ் வெற்றிகரமாக திறந்து கொண்டது. அதே சமயம் அன்று பாண்டிற்கு ஏக டென்ஷன். காலையில் இருந்தே கடுமையான தலைவலி. இரவு வழக்கத்தை விட அதிகமான நேரம் தூங்கிவிட்டதால் பின் கண் விழித்து ஆடிட்டர் தந்து சென்ற இன்கம் டேக்ஸ் கணக்குகளை மேலோட்டமாக ஒரு பார்வை பார்த்திருந்தார். வருமான வரி கணக்கை காட்ட நாளை தான் கடைசி நாள். வரி கட்டுவதற்காக 60,000 ரூபாயை தனியே எடுத்து வைத்திருந்தார். இரட்டை கணக்கு முறை அவரிடம் இல்லை. நேர்மை, நாணயம் இவை மிக முக்கியம் பாண்டுவிற்கு. வரியை ஏமாற்றி கருப்பு பணத்தை பதுக்கி வைப்பானேன். அதை பறிகொடுக்க நேர்ந்தால் திருடனுக்கு தேள் குட்டியது போல பதறுவானேன். அரசாங்கத்தை ஏமாற்றி கருப்பு பணத்தை சேர்த்து அதை தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தினாலும் அதனால் பலன் உண்டா? ஆண்டவன் அதை ஏற்பாரா? அதற்கு பதில் நேர்மையாக இருந்து அரசுக்கு உரிய வரியை செலுத்தி அதன் மூலம் பயனடையும் எளியோரின் குளிர்ந்த மனம் போல் பெரிதல்லவா? இது பாண்டுவின் கருத்து. அரசாங்கத்தின் நிதி பல்வேறு வகைகளில் சுரண்டப்படுவது, ஒரு சிலரின் பைகளை மட்டும் திறப்பது போன்றவைகளை பற்றி பாண்டு கவலைப்படுவதில்லை. அரசாங்கம் நல்ல காரியங்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக செலவிடும் தொகை நமது வரிப்பணத்தையும் உள்ளடக்கியது என்பதே அவரது எண்ணம். பாண்டு ஒரு உயரிய வைசியர் அல்லவா? அந்த 60,000 ரூபாய் கொண்ட சிறு பெட்டியை அவர் எங்கே வைத்தார்? பல முறை யோசித்தும் அவருக்கு நினைவுக்கு வரவே இல்லை. 2 நாட்களுக்கு முன் மாலை நேரம் ஓட்டல் அபிராமி கூட்டத்தில் நிரம்பி வழிந்தது. அன்று மாசிமகம் கும்பகோணமே மனித சமுத்திரத்தில் திணறியது. அபிராமி ஓட்டலில் கூட்டத்திற்கு கேட்கவா வேண்டும்? சர்வர்கள் திணறிக் கொண்டிருந்த நேரத்தில் திமு திமு என்று 4-5 போலீசார் உள்ளே நுழைந்தனர். டேபிளாக யாரையோ தேடினர். கல்லாவில் இருந்த ஒரு இளைஞன் உடனே அங்கிருந்த ஒரு கிளீனர் பையனை அழைத்து முதலாளியிடம் இதை கூறுமாறு பதறியபடி கூறினான். கிளீனர் பையன் உடனே ஓடிப்போய்
முதலாளிக்கென உள்ள தனி அறையில் அமர்ந்து ஏதோ தீவிரமாக எழுதி கொண்டிருந்த முதலாளி பாண்டுவிடம் இதை கூறினான். என்ன ஏது என்று பார்ப்பதற்காக எழுந்த பாண்டுவின் அறைக்குள் அப்பொழுது போலீசார் ஒரு வாலிபனையும் ஒரு இளம் பெண்ணையும் இழுத்து வந்து சேர்ந்தனர். அந்த இளம் ஜோடி நன்கு படித்தவர்களாகவும் டீசெண்டாகவும் இருந்தனர். போலீசாரின் பின்னால் ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருந்த கும்பல் தொடர்ந்து வந்தனர். அந்த கூட்டத்தை அங்கிருந்து விரட்டிய போலீசார் பாண்டுவிடம் நடந்ததை கூறினார். இதோ இந்த 2 பேரும் பக்கா கிரிமினல்ஸ். கூட்டாக திருட்டு தொழிலில் ஈடுபடுவாங்க. ஏற்கனவே பலமுறை மாட்டி தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. ஆனாலும் இன்னும் திருந்தலை. இந்த ஜோடி புருஷன் பொண்டாட்டி ஜோடி மாதிரி நடிப்பாங்க. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. இன்றைக்கி இந்த மாசிமக கூட்டத்தில் ஏதோ அடிச்சிட்டோம்னு பிளான் பண்ணி கும்பகோணம் வந்திருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற நந்தா ஜுவல்லரியில் கூட்டமாக இருக்கிற நேரம் பார்த்து உள்ளே நுழைஞ்சி நகை வாங்குகிற மாதிரி பாவலா பண்ணி பல நகைகளை பார்த்து ஒரு 2 பவுன் செயினை அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதை கண்டுபிடிச்சி இவங்களை தொடர்ந்து வந்த ஆட்களை ஏமாற்றி உங்கள் ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. பந்தோபஸ்துக்கு இருக்கிற எங்கள் கிட்ட துரத்தி வந்தவங்க சொன்னப்போ நாங்களும் ஓடி வந்து இவங்களை கண்டுபிடிச்சிட்டோம். ஏற்கனவே இவங்களை எங்களுக்கு நல்லா தெரியும், அப்படின்றதுனாலேயே ஈஸியாக பிடிச்சிட்டோம் என்று கூறி அவர்களை பரிசோதித்து அவர்களிடமிருந்து அந்த செயினை பறிமுதல் செய்தனர். ஓனர் சார், உங்கள் ஹோட்டலில் வச்சு இவங்களை பிடிச்சதுனால நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துடுங்க என்று சென்று விட்டனர். பாண்டுவும் அதன்படியே ஸ்டேஷனுக்கு சென்று அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு வந்தார். அந்த கலேபரத்தில் 60,000 ரூபாய் கொண்ட பெட்டியை எங்கே வைத்தார் என்ற நினைவே பாண்டுவிற்கு இல்லை. பணம் கிடைக்குமா அல்லது அந்த கலேபரத்தில் எங்கேனும் வெளியே சென்று விட்டதா? பாண்டுவிற்கு ஒரே குழப்பமாக இருந்தது. மீண்டும் நாளை இக்கதையை தொடர்ச்சி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.